நம்மளை எதுக்காக உண்டாக்கியிருக்காரு, என்னத்துக்காக வச்சுருக்காரு, நமக்குள்ளே என்னத்தை வச்சுருக்காரு. நம்முடைய கடவுள் ஆண்டவர் நம்ம செல்ல வேண்டிய பாதையில் நம்ம நடத்துகிறார். கடவுளுடைய வழி நடத்துதல் அங்கே உண்டாகிறது இல்லைங்களா? அதனால்தான் இது ஏதோ கோயிலில் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு கிறிஸ்தவ பேர் மாற்றிக்கிட்டு சேர்ந்துக்கிட்டு நானும் ஒரு கிறிஸ்தவன் கொடி பிடிக்கிறது இல்லை. ஹலோ, இருக்கீங்களா? அப்படி கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரோடு பேசக்கூடியவர்களாக, அவரை அறிந்து கொள்ளக்கூடியவராக, அவரோடு ஐக்கியம் கொள்ளக்கூடியவர்களாக, அவரிடத்திலிருந்து ஞானத்தை அறிவியும் பெறக்கூடியவர்களாக, அவரிடத்திலிருந்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறி அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள்லாம் அதுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். இல்லை, நான் வேறு மாதிரி போதிக்கிறது இல்லை நாங்கள் இங்கே, இல்லையா? மதத்தை போதிக்கலை, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போதிக்கிறோம். தேவகுமாரன் என்னால் என்று பிதாவினத்தில் ஒருவனும் வரான் என்று சொன்னார். பிதாவினத்தில் கொண்டு வந்து சேர்த்து வாழ்க்கையை வெற்றிகரமாக்குகிறவர் அவர், இல்லைங்களா? அப்போ அப்படி தான் வேதம் டிஃபைன் பண்ணுது பாருங்கள். நம்முடைய சக்ஸஸ் என்ன? கடவுளுக்கு தான் தெரியும் என்ன எதுக்காக உண்டாக்குனாருன்னு, எனக்குள்ளே என்ன வச்சுருக்காருன்னு. நான் அப்போ அவரை புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், அவருடைய வழிகளில் நடக்கணும். அவர் எனக்காக என்ன வச்சுருக்காரோ அதை நிறைவேற்றணும். இல்லைன்னா என்ன ஆகும்? நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சேன்னா டாட்டா பிர்லாவை பார்க்குறோம், அப்படி தான் ஆகணும் நம்ம. ஏன்னா அவர் பெரிய காரில் வர்றாரு, ஏரோப்ளேனில் இறங்குறாரு, அவர் ஆஹா ஓஹோன்னு இருக்கார், நான் அது மாதிரி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இது வந்துடுது. அவரை ஒரு மாதிரி உண்டாக்கியிருக்கார் கர்த்தர், நம்மளை இன்னொரு மாதிரி உண்டாக்கியிருக்கார். நம்ம எதையோ பார்த்து அதனால் அவர் மாதிரி ஆகிறோம்னு நினைக்கிறோம். நமக்குள்ளே என்னன்னு பார்க்க மாட்டோம். நம்மளை என்னவோ வச்சுருக்காருன்றதே பார்க்க மாட்டோம். நம்ம எதுக்காக வச்சுருக்காரு, நமக்குள்ளே என்ன திறமையை வச்சுருக்கிறார். டாட்டா பிர்லாவால் கூட உங்களை மாதிரி இருக்க முடியாது. உங்களுக்குள்ளே வச்சுருந்தது அவங்களுக்குள்ளே கர்த்தர் வைக்கலை, இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. இதுதான் வேத வசனத்தின்படி உள்ள சக்ஸஸ் என்று நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போ சக்ஸஸ் வேத வசனத்தின்படி சக்ஸஸ்னால் என்ன? வேத வசனத்தின்படி சக்ஸஸ்னால் என்னென்னா, நான் எனக்கு கடவுள் ஏதோ சில பிரத்யேக திறமைகளை ஆற்றலில் கொடுத்துருக்கிறார், எனக்குள்ளே வச்சிருக்கிறார். அந்த திறமைகள் நிமித்தமாக நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் என்ன வச்சிருக்கார். அதில் நான் சிறந்த முறையில் செய்யணும். அதை முதல்ல புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், அதில் கவனம் செலுத்தணும், அதுக்கென்று நான் அர்ப்பணிக்கணும், அதில் உண்மையாக இருக்கணும். அதை எவ்வளவு சிறந்த முறையில் செய்யணுமோ தேவனுடைய கிருபையினால், அவர் கொடுக்குற பலத்தினால எவ்வளோ சிறப்பாக அதை செய்ய முடியுமோ அப்படி நான் செய்யணும். அதுதான் வெற்றி.